லட்சுமி. நான் நாகப்பட்டினத்துலேருந்து பேசுகிறேன். தங்கமலை இருக்க விலை அதிகமாக ஆகி போய்கிட்டே இருக்குது. 2008 6000 விற்ற ஒரு கிராம் நகை இன்றைக்கி வந்து 12,000 விற்கிது. இல்லாதப்பட்ட மக்கள்லாம் என்ன செய்வாங்க? இருக்க அதிகமாக ஏறிட்டு போகும். பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கப்பட்டவங்க வாங்கிடுறாங்க. இல்லாதப்பட்டவங்களாம் என்ன செய்யலாம்? இருக்க கொஞ்சம் குறைக்கணும். நகை விலையெல்லாம் குறைக்கணும். என் பேர் பாப்பாத்தி. பால்பனச்சேரியில் இருக்கேன். எங்கள் அன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்குள்ள 94 கல்யாணம். அப்போ 400 ரூபாய்க்கு ஒரு கிராம் எடுத்தோம். இப்போ வந்து 2025 வந்து 12,000 விற்கிது ஒரு கிராம் நகை. 3 பிள்ளை வச்சுருக்கோம், பொம்பளை பிள்ளை. எப்படி எடுக்கணுன்னா பண்ண முடியும்? நாங்கள் இதெல்லாம் குறைச்சி எங்களுக்கு நிர்வாகம் கொண்டு வரணும். நகை கடை பக்கம் போகிறதுக்கு எங்களுக்கு அச்சமாக இருக்குது. எங்களெல்லாம் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள்லாம் பிள்ளைங்களை எப்படி கரை சேர்க்குறது, எப்படி கல்யாணம் பண்ணுறது, என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் யார் முயற்சி பண்ணி இது வந்து நிர்வாகத்தை நல்ல விதமாக கொண்டு வர்றது? நகை விலை குறைக்கணும். இதுமாரி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ விலை கூடையாக இருக்குது. நீங்கள் நகை விலை குறைக்கணும். நாங்கள் வந்து நகை கடைக்கு வரணும். வணக்கம், என் பேர் சரண்யா. நான் காடம்பட்டியில் தான் வசிக்கிறோம். இப்போ நாளுக்கு எப்போ பார்த்தாலும் கிராம ரேட்டு அதிகமாக, பவுனோட ரேட்டு அதிகமாக இருக்குது. இப்படி இருந்தால் நாங்கள் வாழ்வாதாரம் சரியில்லாமல் இருக்குது. எப்படி நாங்கள் ஒரு கிராமம் வாங்கி எப்படி நாங்கள் ஒவ்வொரு மணியாக சேர்க்குறதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கிறோம். பத்தாவதுக்கு ரொம்ப அதிக ரேட்டு. ஒரு கிராமே வந்து 12 ரூபா 13 ரூபா ரேஞ்சுக்கு விற்றா நாங்கள் எப்படி வந்து சம்பாரித்து எப்படி வாங்குறது? எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்கிறாங்க. எப்படி நாங்கள் எங்களோட காலகட்டத்துக்கு அவங்க ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் எப்படி மேரேஜ் பண்ணி கொடுக்குறது? நாங்கள் அப்போனா வெள்ளியை தான் போட்டு நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு முடிவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் நகை விலையை கம்மிப்படுத்துமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறோம். என் பேர் ஜி செல்வி. நான் காடம்பட்டிலேருந்து பேசுகிறேன். விற்கிற விலைவாசி அதிகமாக இருக்குது. 3 பொண்ணு வச்சுருக்கோம். அந்த பொண்ணுக்கு நகை நட்டு எடுக்கணும், போகணும். நான் கடைக்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா இந்த மாதிரி விலைவாசி வச்சாங்க. நாங்கள் கடைக்கெல்லாம் எப்படி வர்றது? நான் அப்போ விற்றுச்சு விலைவாசி இப்போ அதிகமாக இருக்குது. நான் இந்த பொண்ணோட கரை சேர்க்கறது நாங்கள் முடிவு எடுக்கணும். நகை எடுக்கணும். 10 பொண்ணு நகை கேட்குறாங்க, வண்டி கேட்குறாங்க. என்ன உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவோம், அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. நாங்கள் எப்படி இப்போ இந்த மாதிரி விலைவாசி வச்சா நாங்கள் எப்படி சேர்க்கிறது? அப்போ வெள்ளி வந்து கம்மியாக இருந்துச்சு, இப்போ கூட விற்கிது நகையெல்லாம். இப்போ ஒரு கிராம் எவ்வளோ விற்கிது? 12,000 கேட்குறாங்க. ஏன்னா 20,000 இருந்தால் தான் அங்கே கடைக்கலாம் அங்கே போக முடியும். இல்லைன்னா வான்னு கூப்பிட்றாங்க, அங்கே வர முடியாது. நாங்களே அதிகமாக இருக்கணும். அங்கே விலைவாசி எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு அன்றைக்கி புழைக்கதான் போவோம். நாங்களாம் இல்லாதப்பட்டோம். நாங்கள் எப்படி பொண்ணோட கட்டி கொடுக்கணும், நாங்கள் போகணும் வரணும். இந்த மாதிரி அதிகமாக செலவு வச்சாலும் நாங்கள் எப்படி நகை நட்டெல்லாம் எடுக்க வருது?